வணக்கம் மக்களே, கொங்குமங்கை சேனல்லேருந்து பேசுகிறோம். இந்த சேனலில் இன்றைக்கி ஒரு முதியோர் இல்லம் பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் முதியோர் இல்லம் கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வடமதுரை தாண்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பன்னிமடை அப்படிங்கிற இடத்துல முதியோர் இல்லம் 10 வருஷமாக வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இல்லத்தில் நடக்கிற மாதிரி படுக்கையாக இருக்கிறவங்கள 2 வகையாக நாங்கள் பார்த்துக்கிறோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி இருக்கிறவங்க அவங்க தன்னுடைய வேலையை செஞ்சுக்குவாங்க. 4 ஷேரிங் ரூம்பு, 2 ஷேரிங் ரூம்பு, அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணிகிட்ருக்கோம். பட் 4 ஷேரிங் ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட் கொடுத்து ஒரு பேஷண்ட் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு சாப்பாடோடு சேர்த்து கிளீனிங் பர்பஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து மாதம் 7500 ரூபாய் வாங்குகிறோம். படுக்கையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு டயாஃபர் போட்டு அவங்களுக்கு பெட் பேன் வச்சு அவங்களுக்கு எல்லா கிளீனிங் எல்லாம் பண்ணி உடம்பெல்லாம் தொடச்சி விட்டு ஒரு அட்டெண்டர் போட்டு பார்த்து அவங்க அட்டெண்டரோடு சேர்த்து சேலரி வந்து பார்த்திங்கன்னா 10,000 ஒரு காட்டுக்கு நாங்கள் வாங்குகிறோம் ஒரு பேஷண்ட்டுக்கு. ஸோ இது வந்து எந்த பேஷண்ட்டை உள்ளே விடுறதா இருந்தாலும் அட்மிஷன் ஃபீ 5,000 ருபீஸ் பே பண்ணணும். ஸோ மற்ற டீட்டெயில் நான் கான்டாக்ட் நம்பரில் கொடுக்குறேன். அவங்களுடைய நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சமையலுக்கு தனியாக ஒரு ஆள் இருக்காங்க. 3 நேரம் ஃபுட்டு, 2 நேரம் டிஃபன் தான், மத்தியானம் 1 நேரம் தான் சாதம் அந்த மாதிரி இருக்கும். காஃபி டீ அந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன நீடோ அதை கொடுப்பாங்க. அது போக உங்களுக்கு வந்துட்டு சோப்பு, ஷாம்பு, ஆயிலு எல்லாம் தேவைன்னா நீங்கள் அங்கே முதியோர் இல்லம் இருக்கிறவங்ககிட்டயே நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே அதுக்கு உண்டான ஃபீஸை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே காம்போ ஆஃபர்ஸில் கொடுக்குறாங்க. என்ன மாதிரின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு ஆயிலு ஒரு பேஷண்ட்டுன்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஆயிலு, ஒரு சோப்பு, அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு பவுட்ரு, க்ளவுஸு, மாஸ்க்கு, அவங்களுக்கு ஒரு டயப்பர் போட்டிருந்தாங்கன்னா டயப்பரு, இந்த மாதிரி எல்லா தேவைகளுக்கும் சேர்த்து 3,000 பேக்கேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி. டயப்பர் போடாத பேஷண்ட்டுக்கு டயப்பர் இல்லாமல் மற்றது மட்டும் தேவை அப்படின்னா அது என்னங்கிறது கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம். ஸோ கோயம்புத்தூர்லேயும் இல்லை, ஈரோடு, சேலம், திருச்சி, பல்லடம், திருப்பூர், எந்த மாவட்டங்களில் ஓவரால் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் கோயம்புத்தூரில் இங்கே அட்மிஷன் எடுத்துக்கிறோம். நீங்கள் கான்டாக்ட் நம்பர் நீங்கள் கூப்பிட்டு கேட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்ன மாதிரி பேஷண்ட்டை எடுத்துக்குவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு நடக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் சாதாரண சுகர் இருக்கிறவங்க, சுகர் வந்து பெட்ஷுவர் ஆகி பெட்ரிடனாக இருக்கிறவங்க, கேன்சர் பேஷண்ட்டு, போன் ஃப்ராக்சர் ஆகிருக்கும், சில பேர்த்துனால காது கேட்காம வாய் பேச முடியாமல் படுக்கையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற எல்லா பேஷண்ட்டையும் எடுத்துக்கிறோம். இதில் நடக்கிறவங்களுக்கு 7,500, தன்னால் முடியாது ஒரு அட்டெண்டர் போட்டு பார்த்துக்கணுன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதத்திற்கு 10,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபெசிலிட்டி என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா, டாக்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, படித்த நர்சஸ் அவைலபிள் இருக்காங்க, அது போக ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, உங்களுக்கு பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கேயும் கூப்பிட்டு போய் என்ன தேவையோ பார்த்துக்குவாங்க. இன்கேஸ் உங்களுடைய டாக்டர்ஸ் அங்கே வந்து பார்க்குறதா இருந்தாலும் நீங்கள் அந்த நம்பரில் கூப்பிட்டு என்ன தேவைங்கிறது நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்கு டயப்பர் போடணும், அவங்கக்கிடையே வந்துட்டு டயப்பர் ஏதாவது ரேட் குறைவாக இருக்கா, இன்கேஸ் எது வாங்கலாம், எல்லாத்துக்கும் அவங்க ஆன்சரபிளாக இருப்பாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க. சமையல்காரங்க, மேல் வேலை செய்கிறவங்க, அது போக பேஷண்ட் அட்டெண்டர்ஸ், கேர்ள்ஸ் அங்கே நிறைய பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. நீங்கள் என்ன தேவையாக இருந்தாலும் டைரெக்டாக நீங்கள் போய் பார்க்கலாம். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அட்மிஷனுக்கு கேட்கலாம். ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி வச்சுருக்கிறதுனால பேஷண்ட் வேறு எங்கேயாவது இருந்தாலும் இவங்க வந்து கூட இவங்களை பிக் பண்ணிக்குவாங்க. சில பேர் வந்து ஆம்புலன்ஸில் வந்து பிக் பண்ண வேண்டாம் அப்படின்னா இவங்க வந்து வேறு மாதிரி கேப் ரெடி பண்ணி வந்து உங்களுக்கு பிக் பண்ணிக்குவாங்க. அதுக்கு உண்டான பேமெண்ட்டு என்னமோ நீங்கள் பார்த்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இதனுடைய வீடியோ ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது, இதனுடைய விரிவாக்கம் இதில் இருக்குது. அவங்க பேர் ஈஸ்வரி, கான்டாக்ட் பர்சன், அவங்களுடைய நம்பர் கொடுக்குறேன். கோயம்புத்தூரில் முதியோர் இல்லம் 10 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பயன்படாட்டியும் யாருக்காவது தேவைப்படலாம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.